ஒரு இடமும் போய்க்கலாது. இந்த வீட்டுக்குள்ள தண்ணிக்குள்ளேயே வச்சுருக்கணும். வயசு போனாக்கள் குளிர்கள் அடிச்சுன்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டம். எங்களை இப்ப பாக்குறதுக்கு ஒத்தரும் இல்லையே. இப்ப கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர்றதுக்கு எங்களுக்கு உதவிக்கு ஒத்தரும் இல்லை. நாங்க தான் எங்களை பார்த்துக்கொள்ளணும். வீடியோ மூலமா தெரியப்படுத்தி அவங்களுக்கு தேவையான உதவிகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கிறேன். இப்ப நாங்க பார்த்தனாங்க மந்தரதான். அடுத்தது பாம்பு நிறைய திருறது. பாம்பு நிறைய வருதா? இப்ப இவங்களை வச்சிருக்கிறேன்னு சொன்னா சரியான பயம் எங்களுக்கு. தண்ணி நிக்கிறதால இப்படி உசத்திருக்கிறாங்க. ஒரு அளவான சின்ன வீடு தான். இப்போ அக்கா சொன்னாங்க இப்போ 4 பேர் இருக்கிறாங்களாம். இப்போ 4 பேரும் இதில் இருக்கிறதுக்கான இடவசதி இல்லைண்டு பாருங்க. கீழே மண், அங்கால சீமந்தளத்து ஒரு 2 ரூம் மாதிரி இருக்கு. ஃபுல்லாக பூரணமடை இல்லை வீடு. நிரோனிகா இப்ப மாமா பக்கத்துல வாங்க, நம்ம பக்கத்துல போறீங்க. ஒன்னும் செய்ய மாட்டேன் தானே. சரி, எப்படி அம்மா பிரிஞ்சு இருக்கிறீங்களே, எப்படி இருக்கிறீங்க? சின்னால் தானே இப்ப ஒரு கிழமைக்கு ஒரு தடவை தானே அம்மா வாரா. அம்மா ரொம்ப மிஸ் பண்றீங்களா? எவ்வளவு மிஸ் பண்ணுவீங்க அம்மாவை? சொல்லுங்க. அப்ப கவலை வரும். இப்ப டிவி எல்லாம் பாக்குறீங்களா? டிவி உங்களுக்கு ஒரு டிவி ஒன்று பார்த்தேன். பாக்குறீங்க? டிவி பாக்குறதானே. இப்ப அதுல படங்கள் எல்லாம் போகும் தானே. இப்ப அம்மா பாட்டு போகும், இப்ப அம்மா படங்கள் எல்லாம் போகும். அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது கட்டாயம் அம்மா ஞாபகம் வரும் தானே. அழுறீங்களா அப்ப? ஏன் அந்த அழுக வருது உடனே? சொல்லுங்கள, ஏன் வருது? இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பாலச்சேனை கண்ணகிபுரம் என்றதுக்கு தான் வந்திருக்கிறேன். வளமை போல தான் இப்பயும் ஒரு குடும்பத்தை பார்க்க வந்திருக்கிறேன். கணவன் இல்லாமல் வீட்டு வேலைக்கு போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஒரு அக்கா. ஒரு மகள் ஒருவங்க இருக்கிறாங்க, சின்ன பிள்ளை படிக்கிற மாணவி என்று சொல்லலாம். இப்போ வீடியோ மூலமாக தெரியப்படுத்தி அவங்களுக்கு தேவையான உதவிகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கிறேன். அனைவருக்கும் ரொம்பவே நன்றி. இப்போ மட்டக்களப்பில் உங்களில் ஒரு தெரிய வர்றதுக்கான காரணம் என்னோட வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுற அனைவரும் தான். ரொம்பவே நன்றி அதற்கு. இப்போ யூடியூப்பில் 18K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆக போகுது, ஃபேஸ்புக்கில் 41K ஃபாலோவர்ஸ், டிக்டாக்ல 1,27K ஃபாலோவர்ஸ் ஆக போகுது. எல்லாம் இப்போ நீங்கள் தந்த ஆதரவு தான் காரணம். அதுக்கு இப்போ நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். இப்போ எனக்கு இப்போ நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கிறேன் யூடியூப்ல, நீங்கள் பார்க்கலாம். இப்போ நிறைய உதவி திட்டங்கள் நாங்கள் செய்து முடிச்சிட்டோம். எல்லாம் உங்களோட ஆதரவு தான். ஓகேங்க. இப்போ நான் இப்போ எல்லாம் செய்து முடிச்சாச்சு தான். இப்போ எப்படி வீடியோ எடுக்கிறது, இப்போ எப்படி ஆக்களோட பேசுறேன் எல்லாம் எனக்கு தெரியும். இப்போ நார்மலாக இப்போ நான் ஆரம்பத்தில் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ ஒரு இலகுவாக எடுக்கக்கூடியதாக இருக்கு. வேணா ஒரு பழக்கத்தில் வந்ததுன்னு சொல்லலாம். இப்போ டெய்லி ஒரு வீடியோ எடுக்கிறதால இந்த பழக்கத்துக்கு வந்தது. இப்போ நான் பேசுறேன் தான். இப்போ ஆரம்பத்தில் நான் பேசும்போது ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு நிறைய கட்டுகள் எடுக்கும். ஆனால் இப்போ ஒரு ஃப்ளோவாக பேசி கொண்டிருக்கிறேன்னு சொல்லலாம். இப்போ பாருங்க, தடுமாற்றம் வருது. அதான் நான் முயற்சி தான் செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ ஒரு கட்டத்தில் ஒரு ஃபுல் இப்போ உங்களை ரசிக்கிற மாதிரி, இன்னும் பிடிக்கிற மாதிரி நான் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பேன். நான் செய்து கொண்டிருக்கிறத ஆதரவு தந்து கொண்டிருக்கேன் தொடர்ச்சியா. இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இப்போ ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். நான் இப்போ ஃபோட் ஷூட் எல்லாம் போட்டு இப்போ 5 லட்சம் பணம் நான் கொடுத்தேன். நான் ஒரு வித்தியாசம் எடுக்கிறோம்ன்றதுக்காக தான் அப்படி காரில் வந்து ஒரு பணத்தை கொடுத்தேன். நான் உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும் தான். இப்போ உதவியை தாண்டி பார்க்குறவங்க ரசிக்கணும்ன்றதுக்காகத்தான் நான் அப்படி வீடியோ எடுத்தேன். நான் இப்போ அதுக்குள்ள தயங்கூட நினைக்கிறேன். இப்போ விமர்சனங்கள் வரும் தான். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம முயற்சி செய்து பார்க்கணும். இப்போ நம்ம இப்படி செய்தால் நம்மளே கெட்ட பேர் வருமா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து ஒன்றும் செய்ய முடியாது தானே. இப்போ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நான் இப்போ இப்படி தான் செய்கிறேன், ஒரு புது விஷயத்தை நான் அறிமுகப்படுத்துவேன். அது பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு இப்போ உங்களோட கையிலான இருக்குது. ஒரு புதுசாக ட்ரை பண்ணணும் தானே. இப்போ செய்து கொண்டிருந்தாலும் என்ன பிடிச்சவங்களுக்கும் பிடிக்காம போயிடும். அப்படி ஒன்று இருக்கு தானே. அதனால என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்னு நான் யோசிக்கிறேன். நான் இப்போ வருங்கால வீடியோஸில் இப்போ சில மாற்றங்கள் கொண்டு வந்து இப்போ உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வர மாதிரி நாங்கள் முயற்சி செய்வோம். அதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் போடலாம், அல்ல பிடிக்கலாடையும் கமெண்ட் போடலாம். இப்போ என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்போ இதை கூட தவற எடுக்காதீங்க. ஏன்னா இப்போ எங்கள் மூலமாக இப்போ நிறைய உதவி திட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கு. இப்போ நிறைய யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க மட்டக்களப்பில். இப்போ அதில் இப்போ நானும் ஒரு ஆள்.
இப்போ நான் நினைக்கிறது தானே, இப்போ வியூஸ் வந்தால் தான் இப்போ நாங்களும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கலாம் இந்த சேவை என்று சொல்லலாம். இப்போ எங்களுக்கும் ஒரு வருமானம் ஒன்று வேணும் தானே. இப்போ நான் அடிக்கடி சொல்கிறது தான், இப்போ எங்களுக்கு வர வருமானம் செலவு தான். இப்போ சேமிப்பொன்றும் இல்லை. இப்போ வார வருமானம் செலவாக தான் இருக்குது, சேமிப்பொன்றும் இல்லை. இப்போ நிறைய பேர் எனக்கு சப்போர்ட்டும் பண்ணிருக்கிறாங்க, அவங்கள இந்த இடத்துல மறக்கக்கூடா. இப்போ நான் என்ன சொல்கிறேன்டா, இப்போ நாங்கள் புதுசாக நாங்கள் வீடியோஸ் எல்லாம் போடுவோம் முயற்சி செய்து. இப்போ இப்படி செய்தால் நல்லா இருக்குமா என்று நாங்கள் புதுசாக முயற்சி செய்து வீடியோஸ் போடுவோம். அதை பற்றிய கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க. ஏன்னா தெரிவிக்க வேண்டியது உங்களோட கடமை தானே. ஏன்னா வீடியோஸ் பார்க்குறீங்க, ஏதாச்சும் தவறு செய்திருந்தா நீங்கள் தான் சொல்லணும். உங்களோட ஒரு வீட்டு பிள்ளையாக நினச்சி எனக்கு சொல்லுங்கள். இப்போ நேற்று கூட ஒரு கமெண்ட் வந்தது, அந்த பிள்ளையை தத்தெடுத்து கொடுக்குறேன்னு நீங்கள் சொல்லாதீங்க. ஏன்னா அந்த சம்மந்தப்பட்டாக்கள் அந்த அம்மாக்கெல்லாம் கவலையாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ காலத்துக்கு வளர்த்துட்டாங்க. அப்போ இப்போ இப்படி கேட்டால் எப்படி இருக்கு அவங்க, கட்டாயமாக யாரும் கொடுக்க மாட்டாங்க தானே. அதனால் ஒரு வித்தியாசமாக எடுக்கணுமன்றதுக்காக தான் நான் முயற்சி செய்தேன் நான். ஓகே, சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காம இருக்கும். அதனால் கருத்துக்களை நீங்கள் தாராளமாக குறிப்பிடலாம். நேரடியாகவும் என்னை தொடர்பு கொண்டு இப்படி செய்யாதீங்க தம்பி, நீங்கள் செய்தது பிள்ளைண்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். நான் திருத்திக் கொள்றதுக்கு தயாராக இருக்கிறேன். அதான் இப்போ எது கேட்கணும் எது கேட்கக்கூடாது இருக்குதான். இப்போ சிலாக்கள் குழப்புறதுக்காகவும் சில விஷயங்கள் கமெண்ட் போடலாம், நேரடியாக என்னோட பேசலாம். சில விஷயங்கள் குழப்புறதுக்காகவும் என்னோட பேசிருக்கிறாங்க. அதெல்லாம் நான் காதலை வாங்கலை, அதெல்லாம் காதலை வாங்காம எனக்கு தெரியும். இப்போ நான் ஒரு முடிவு ஒன்று எடுத்தால் கட்டாயமாக நான் இதை செய்து முடிச்சிடும். அதே போல் தான் இந்த கோட் சூட் போட்டு காரில் இறங்குறது என்னோட முடிவு தான். இப்போ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு பிடிக்குமென்ற நம்பிக்கையில் தான் நான் அப்படி வீடியோ போட்டேன்னா நிறைய பேர் பிடிச்சி, நிறைய பேர் அந்த கமெண்டெல்லாம் பார்த்து நான் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ண ஆசைப்படுற உங்களை, அதனால் ஒரு வித்தியாசமாக வீடியோ வரும். ஏதாச்சும் தவறு நான் செய்திருந்தா அதை மன்னிச்சு கொண்டு அதை எப்படி நான் திருத்திக் கொள்ளலாம்னு நீங்கள் கமெண்ட் போடுங்க. சரி, ஓகே. இப்போ எதற்காக வந்திருக்கிறவங்க ஒரு உதவி கேட்டவங்க, இப்போ கல்குடான்னு சொல்லலாம், வாழைச்சேனை கல்குடா கண்ணகிபுரம். இப்போ கணவன் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, 7 வருடமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களாம். வீட்டு வேலைக்கு போய் ஒரு சின்ன பிள்ளைன்றிருக்கு. அதுக்காக தான் நாங்கள் வந்தேன். இப்போ என்னோட வீடியோஸில் முக்கியத்துவமாக கருதுறது கல்வி தானே. இப்போ அந்த வகையில் இப்போ ஒரு கல்விக்கான உதவியும் ஏற்படுத்தி கொடுப்போம்ன்றதுக்காக தான் வந்தேன். இப்போ நாங்கள் ஆர்டிஎஸ் தலைவர் மூலமாக அல்லது ஜிஎஸ் தலைவர் மூலமாக ஜிஎஸ் மூலமாக உறுதிப்படுத்துறதானே அவங்களோட கஷ்டம் எல்லாமே. இப்போ அவங்களோட கஷ்டத்தை எழுதி ஆர்டிஎஸ் தலைவர் மூலமாக உறுதிப்படுத்திருக்கிறாங்க. நீங்கள் பார்க்கலாம். கண்ணகிபுரம் வாழைச்சேனை இதில் என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னா, அதான் 7 வருடங்களாக கணவன் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ இந்த வீட்டில் மொத்தமாக 4 பேர் இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக போயிட்டு அவங்கள்ட்ட கேட்போம். இப்போ நார்மலாக எனக்கு சில விஷயங்கள் நான் தெரிஞ்சு கொண்டு தான் ஒரு இடத்துக்கு ஒரு குடும்பத்தை நான் பார்க்க வருவேன். இப்போ கணவன் இல்லாமல் இருக்கிறாங்க, ஒரு படிக்கிற மாணவி இருக்கிறாங்க. அடுத்தது இந்த இடத்துல வெள்ளம், தண்ணி, மழை காலங்களில் தண்ணி கூட வருமா, வெள்ளங்கள் நிற்குமா. அதில் இப்போ இந்த காலப்பகுதி இப்போ தெரிந்த மழை காலம் கட்டாயமாக பாதிக்கப்படுவாங்க நிறைய பேர். இப்போ அக்கா சொன்னாங்க வந்த உடனே இந்த இடத்துல நிறைய தண்ணி நிற்கிறதா வந்து. ஓகே, இங்கே சரியான வெயில் தண்ணி, அதனால தான் சன்கிளாஸ் 4 அதெல்லாம் தெரியும் தானே உங்களுக்கு. இப்போ வீட்டை பாருங்கள். இப்போ வீடு ஒன்றிக்கு இப்போ ஃபுல்லாக பூரணமடையாத வீடுன்னு சொல்லலாம். நீங்கள் அத்திவரத்தை பார்த்தாலே தெரியும் ஏன்னு இப்படி போட்டிருக்கிறாங்க, இப்படி கட்டிருக்கிறாங்கன்னு தெரியும். தண்ணி நிற்கிறதால இப்படி உசத்திருக்கிறாங்க. ஒரு அளவான சின்ன வீடு தான். இப்போ அக்கா சொன்னாங்க இப்போ 4 பேர் இருக்கிறாங்களாம். இப்போ 4 பேரும் இதில் இருக்கிறதுக்கான இடவசதி இல்லைண்டு பாருங்கள். கீழே மண், அங்கால சீமந்தால எடுத்து ஒரு 2 ரூம் மாதிரி இருக்கு. ஃபுல்லாக பூரணமடையில வீடு. ஓகே, வளமையாக நான் எல்லார வீட்டையும் நான் காட்டிருக்கிறேன். இப்போ நீங்கள் வெளி தோற்றத்தை பார்த்தாலே ஓரளவு உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் எப்படியான ஒரு நிலைமையில் இருக்குமெண்டு. சரி, சரியான வெயில தானே இருக்கு. அப்போ நில்லு பேசுமா பார்த்து நிற்கிறீங்க, என்ன தொடர்ச்சியாக பேசி கொண்டு இருக்கிறாரு நிப்பாட்டில்ண்டா. இது என்னது, ஸ்டோர் ரூமா? வாங்கல. சரி, ஓகேங்க. இப்போ தொடர்ச்சியாக பேசுவோம். இப்போ கடிதத்துலேயும் குறிப்பிட்டிருக்கிறீங்க இந்த இடத்துல 4 பேரும் இருக்கிறீங்கண்டு. இவக்கோட பேர் என்ன? என் பேர் பதிவு பேர் செல்வராணி, வீட்டு பேர் கீதாண்டு கூப்பிடுவாங்க. குட்டிட்ட பேர் என்ன? டிரோனிகா. உங்களோட பேர்? சுவாமணி. என் பேர் அன்னபாக்கியம். உங்களோட அம்மா? இது அம்மா.
சரி, இப்போ தொடர்ச்சியாக பேசுவோம். இப்போ அக்கா தான் முக்கியம் இதில். இப்போ அக்கா தானே வீட்டு வேலைக்கு போகிறீங்க. இப்போ எத்தனை வருடங்கள் அக்கா வீட்டு வேலைக்கு போகிறீங்க? இப்போ நான் வந்து ஒரு 4 வருஷமாச்சும் வச்சு போகிறேன். அதுக்கு முந்தி நான் வந்து தொழிற்சாலையில் வேலை செஞ்சேனா. தொழிற்சாலையில் வேலை செய்தேன். அதுக்கு பிறகு அந்த உரிமட்டை வெட்டுறதுல வேலை செஞ்சேனா. அதுக்கப்புறம் இப்போ வீட்டு வேலைக்கு போகிறேன். வீட்டு வேலைக்கு போகிறீங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ கணவர் விட்டுட்டு போய் 7 வருடங்கள். தங்கச்சிக்கு எத்தனை வயது? 8 வயசு. இந்த 23ஆம் தேதி வந்து 8 வயசு ஆகுது. 8 வயசு. சரி, ஓகே. இப்போ 8 வயசுன்னா இப்போ 3ஆம் ஆண்டு படிக்கிறாவா? 3ஆம் ஆண்டு படிக்கிறாவா? நல்லா படிக்கிறாவா? படிப்பாவா? சரி, இப்போ வீட்டு வேலைக்கு போகிறீங்க. இப்போ நீங்கள் இருக்கிற சூழலை பார்த்தா வேணா தண்ணி நிற்கிற இடம், இப்போ வீடு ஒழுங்கா இல்லை. அப்போ எத்தனை வருட காலங்களா இந்த வீட்டில் இருக்கிறீங்க? நான் வந்து ஒரு 15 வருஷமா இருக்கேன். இங்கே 15 வருஷம். அப்போ நீங்கள் பிறந்ததெல்லாம் இங்கே தான். இந்த வேற இடத்துல இருந்து இங்கே வந்து 15 வருஷம். இன்னொரு ஆக்கள் வளவுக்குலாம் முதல் இருந்தோம் நாங்கள். இப்போ இந்த வளவு தந்ததுக்கு பிறகுதான் இப்போ வந்து நாங்கள் வந்து 15 வருஷம். இப்போ உங்களோட அப்பா நான் பிறந்த உடனே விட்டுட்டு போயிட்டாரு. அப்போ உங்களோட அப்பா விட்டுட்டு போயிட்டார் பிறந்த உடனே? அப்படி விட்டுட்டு போனதுலேருந்து அம்மா தான் என்ன பார்த்தேன். அம்மாவும் அந்த சித்தியும் தான் பார்த்தேன். சித்தியும் தான் பார்த்தேன். அப்போ 4 பேர் தான். அப்போ உங்களுக்கு சகோதரங்கள் எல்லாம்? அண்ணா 2 பேர். அண்ணா ஒரு ஆள் செத்துட்டாரு. ஒரு அண்ணா இருக்காரு, அவர் பார்க்கறல தர மாட்டாரு. அவரோட பிள்ளைகளையும் அவரை கொஞ்சம் மாதிரி பார்ப்பாரு. எங்க இருக்கிறாரு? பக்கத்துல வந்து வாழைச்சேனையில் இருக்காரு. வாழைச்சேனையில். அப்ப இந்த இடம் வாழைச்சேனை புதுக்குடியிருப்புக்குள்ள இருக்காரு. இப்ப இந்த இடம் இது கண்ணகிபுரம். வாழைச்சேனை கண்ணகிபுரம் கல்குடா என்று சொல்லலாம். அப்ப 2 சகோதரங்களும் ஒரு சகோதரர் இல்ல, இன்னொரு சகோதரர் பாக்குறல. சரி, இப்ப பாருங்களேன். இப்ப அம்மாட கணவரும் பிள்ளைகள் பிறந்தவுடனே இவ அம்மா இல்ல 2 அண்ணன் இருக்குதானே. இப்ப இவ பிறந்தவுடனே விட்டு போயிட்டாரு. சரி, ஓகே. இப்ப பார்த்த உடனே எங்களுக்கு விளங்குதானே இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு. இப்ப எல்லாமே விளங்குதானே. இப்ப மருந்து எடுத்து குடிக்க கூட காசு இல்லை, கஷ்டமா இருக்கு. அம்மாக்கு வருத்துங்களா? சுகம் இல்லை எனக்கு. கிருருக்கு மயக்கம் வந்து ஒரு இடத்தையும் போய் அமெரிக்கா வீட்டில் இருக்கிறான். இவன் அவங்க மகள் தான் தார சாப்பாடு போய்க்கலாம். அம்மாக்கு எத்தனை வயது? 58 வயது தம்பி. 58 வயது. அப்ப இவ்வளவு காலத்துக்கும் 68. என்ன குறைச்சி சொல்லிட்டீங்களா அம்மோட வயது? அப்ப 6 மூப்பு இதுல 2 பேர்ல இவதான் மூப்பு. சாரி, இவதான் மூப்பு. நீங்க தான் மூப்பு? இல்ல இவதான் மூப்பு தம்பி. மகளே அப்படியா? கல்யாணம் கட்டலையா நீங்க? இவங்களை வளர்த்தேன். இவங்களை சமைச்சு கொடுத்துட்டாரு. நான் கல்யாணத்தை வெறுத்திருந்திருக்கீங்க. அப்படி நான் கஷ்டப்பட்டு உணர்த்திட்டு அவங்களை பார்த்தேன். அப்ப அவை நீங்க தான் வளர்த்தேன். அவ வளர்க்குது. நான் வீட்டு வேலைக்கு போகிறேன். எத்தனை வருடங்களா போய் கொண்டிருக்கிறீங்க வீட்டு வேலைக்கு? 20 வருஷத்துக்கு போய்கொண்டு 20 ஊர்ல போய் வேலை செஞ்சு கொடுக்குறான். செஞ்சு விட்டா தாரத்தை வாங்கி இங்கே சமைக்க கொடுக்குறான். அந்த அவக்கே தெரியும். இந்த பிள்ளைய கூட நான் தான் இப்போ பார்க்குறேன். அவள் வேலைக்கு போனான். இவன் கொண்டுக்கு வேலை. இப்போ அந்த வருத்தம் பண்ணுறதுக்கு ஒழுங்குறா இல்லை. இப்போ அம்மாவுக்கு வருத்தம். அந்த தலை சுற்றி விழுந்து மயக்கமாக கிடந்தவ மருந்து கூட எடுத்து கொடுத்துட்டேன். அப்படி நிலைமையில் இருக்காது. இருந்து ஒரு வேலைக்கு போவோம். என்ன வேலைக்கு போற? இந்த வீட்டு வேலையில கூப்பிட்டா நான் போனான்னு சொல்றேன். நான் இந்த வயசு வைத்த நீ தலை சுத்தி கொண்டு விழுந்து சண்டை ஒத்தரும் இல்லை பாக்குறதுக்கு எங்களுக்கு. அதனால போனான்னு சொல்லி வச்சிருக்கேன். அதனால போறேன். நானும் போய் கொண்டு இருந்தேன். இந்த பிள்ளைய பார்க்கறதால நான் போறல. இப்ப இந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு கூட்டி போறேன், டியூஷனுக்கு கூட்டி போறதால அவ வேலைக்கு போறதால இந்த பிள்ளைய நான் பாக்குறேன். அதனால நான் வச்சுட்டு இன்றைக்கு நான் தான் கூட்டி வந்தேன். அப்ப இதுல இருக்கிற 3 பேர் இப்ப வீட்டு வேலை கூலி வேலை செய்துதான் வேற தொழிலே. எங்களுக்கு ஒன்றாலையும் ஒரு உதவியும் இல்லை, ஒன்றுமே இல்லை. நாங்கள் உழைச்ச தங்களுக்கு சாப்பாடு இல்லாட்டி. அந்த நாளையில இவர் அவளோட புடிச்சிருந்தா இந்த அட்டியாராரு வெளியே இருந்து போட்டது. அதை கூட இப்ப என்ன கலட்டி தர சொல்லி
அது வெளியே இருக்க கூட அது போட்டு கொடுத்து அது போட்டதோடைய விட்டு பிரிஞ்சு வருவான். அது கொஞ்சம் சூடானா அது அவங்களுக்கு பிரிஞ்சு வரும். அப்படியா சரி. பாருங்களேன் இப்போ கணவன் இல்லை, உங்களுக்கும் கணவன் இல்லாமல் இருந்தான் வளர்த்துருக்கிறீங்க இப்போ. அவங்களை வளர்த்ததால நான் வாழ்க்கையை விட்டேன். அப்படி வளர்த்து ஒரு அண்ணனை வளர்த்து தம்பியை வளர்த்து அதனால நீங்க இன்னொரு வாழ்க்கைக்கு போறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல இப்ப இவங்களை பார்த்ததால. இவங்க வாண்டி இவங்க கல்யாணம் கட்டி அது அவன் புருஷனை விட்டுட்டாவும். என் புருஷன் கூட வழியா விட்டவன். என்ன கவலையா இருக்கு உங்களுக்கு? கவலை தம்பி என்ன செய்யற இருக்கிறான். நாங்க 3 பேரை இருக்கிறவ வேலைக்கு போவோம். இந்த நீங்க வர சொன்னதால அவ வந்தவன். நாங்க 3 பேரும் தான் வீட்டுல இருக்கிறோம். வீட்டுல 3 பேரும் தான். அப்ப ஆம்பளை துணை யாரும் இல்ல? இல்ல. பாருங்க நம்ம 3 பேரா இருக்கிறாங்க. இப்ப நான் உதவி இருந்து நமக்கு நம்ம சாயனை இருந்து நம்மளை பார்த்தாரு. அவங்களுக்கு 2 அண்ணா இருக்கு. ஒரு அண்ணா மோசம் போய்த்தாரு, ஒரு அண்ணா இருக்கு. அவங்களோட எப்படி சொல்ற மச்சால் மாதிரி அண்ணன் மாதிரி பார்க்கறதே இல்லை. நாங்கள் சொன்னால் நாங்கள் வசதி குறைஞ்சாக்கள் தானே, அதனால எங்களை ஒருத்தர் செய்யல போகிறது ஒருத்தர் செய்யும். நாங்கள் சாயனை இருந்து போகிறேன். நாங்கள் வேலைக்கு போனால் போயிட்டு வந்து வீட்டோட இப்போ இந்த புள்ள பார்க்குறத நான் போகிறேன். இப்போ ஒரு இடம் வேலைக்கு அதுக்கு ஒரு நாளைக்கு 40. இப்போ அந்த இப்போ 2 கிழமை வச்சு போகிறல அதுக்கு போறலையா? காட்சி ஒரு நாளைக்கு 40 ரூபா 2 கிளாஸுக்கு அப்படி 120 ரூபா இல்லை வேணும். அப்படி 120 அவங்க ஒரு 500. இப்பயும் போறீங்களா நீங்க வேலைக்கு? இல்லை இப்படியே புள்ளிய பார்க்கறதால அவங்க 2 பேரும் நான் தனி தடி வச்சிருக்கு. லீவு நேரத்துல கூப்பிட்டா போவாங்க. அப்ப நீங்க இப்ப வேலைக்கு போன உடனே வரல? ஒரு கிழமைக்கு ஒருக்கா வந்து காசு கொடுத்து போட்டு போவேன். ஒரு கிழமைக்கு ஒரு தடவை. அப்ப பாருங்களேன், இப்ப 3 பேரும் தான். இப்ப இவையும் கஷ்டப்பட்டு தான் வளர்ந்துருக்கிறாங்க. நீங்களும் இப்ப ஒரு திருமணம் செய்து கூட இப்ப அவரை விட்டுட்டு போயிட்டாரு. அப்ப நீங்களும் இப்ப கஷ்டம்தான். பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு எல்லாம் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. உங்களோட பிள்ளைகள் எல்லாம் வளர்க்கறதுக்கு உங்களோட பிள்ளைகள் இப்ப நீங்க கணவனோட போடுறது உங்களோட பிள்ளை 2 ஆம்பளை பிள்ளை இருக்கு. அதுல எப்படி ஒரு பிள்ளை செத்துது? அவர் கல்யாணம் கட்டி பிள்ளைகள் இருக்காரு. எப்ப செத்தாரு? அவருக்கு செத்து 2 வருஷம். 2 வருஷம். அவருக்கு ஒரு சுகர் வந்து அவரால் பிள்ளைகள் போய் ஆம்பளை அவங்க எல்லாம் கவனிக்கிறீங்களா? அப்ப வந்து பாக்குறலையா? அம்மா மாண்ட பாக்குறலையா? வருத்தம் வந்ததுக்கே ஆட்டோவில ஏத்தல தம்பி. ஆட்டோலாம் வச்சிருக்காங்க. ஒரு அம்மாக்கு வருத்தம் சொல்லி கூட வந்து ஏத்தி கூட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலவே வந்து கூட பார்க்கல. தம்பி படத்துக்கு மயக்கம்பல வந்து இப்படி வந்து சாதியா வந்து கண்ணால சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்க தான் என்ன ஆஸ்பத்திரி போக வேண்டியது. போ இங்க தனியா நிக்கலான்ட்டு வேற ஒரு படுக்கைக்கு போறோம். படுக்க அங்க போறோம். நாங்க படுக்க என்ன சொன்ன அந்த புள்ளைய வச்சுட்டு படுக்கல தனியா படுக்கல. யாரும் வந்தாலும் தெரியாது. அப்ப நீங்க இங்க நான் நின்றா படுப்பேன். படுக்கிறேன். உங்களுக்கு பயம் தானே? பயம் தானே பாத்தீங்களா? குடிக்கிறார்கள் அங்கே வந்து குடிச்சிட்டு கிடப்பாங்க காட்டுக்குள்ள. பயம் தானே கொண்டு போய் வச்சிருக்கிறது. நாங்க அங்க போறோம் படுக்கைக்கு. அங்க போறோம் படுக்க அங்க போன இடத்த மயக்கம் வந்து கொடுக்கணும். அப்படி வாழ்க்கை பூரா கஷ்டம்தான். செய்வோம் கஷ்டம்தான். பாருங்க, இவ திருமணம் முடிக்கல பொங்கலுக்காகத்தான் வாழ்ந்துருக்கிறாங்க. 2 பேரையும் வளர்த்தவன். 2 ஆம்பளை பிள்ளையும் வளர்த்தவன். ஆமா. அப்ப அம்மாக்கு எதுவும் வருத்தங்கள் இருக்கா? வருத்தங்கள் இல்ல. பேர் என்ன கூட? அன்னபாக்கியம். அன்னபாக்கியம். அவன் சமைக்கிறேன் எல்லாம் செய்வாங்க. அவைக்கு தான் வருத்தம். நீங்க தான் மூப்பு. அவருக்கு வருத்தம் வந்தா நாம பார்ப்போம். நமக்கு வருத்தம் வந்தா ஒருத்தர் மீன் பார்க்க. ஏன் அப்படி? இவன் பார்க்கணும். உதவி இல்லை தானே எங்களுக்கு. ஆளா மாறி மாறி தான் பார்க்கணும். இவ வேலைக்கு போகிறதால நான் தான் பார்க்கணும். அவ வேலையில விட்டு வந்து நமக்கு வருத்தம் வந்தா அவன் பார்க்கணும் தம்பி. வேற யாரு பார்க்க போறா? இருங்கம்மா. அதான் நீங்க இருக்க போறீங்களா? இருங்கம்மா. அம்மாக்கு வருத்தம் அவன் நிக்க மாட்டான். வேலைக்கு போறாங்க. நல்லா வேலைக்கு மக்களுக்கு வேலைக்கு நல்லா கஷ்டப்படுவேன். நல்லா நல்லா வாசல் கூட்டி நல்லா கஷ்டப்படுங்க தம்பி. நான் இவன் பார்க்குறேன். நான் இவங்களுக்கு முளைச்சி கொண்டு கொடுத்தேன். நல்லா அதை கேளுங்க.
உழைச்சிக்கணும். அங்கே இருக்கக்குள்ளேயும் நாங்கள் நல்லா கஷ்டப்பட்டீங்க. பாலச்சனையில் புதுக்குடி என்ன கணவர் எப்படி விட்டு அவர் குடிச்சு போட்டு அடிக்கிற மோசம். அதான் பிரச்சனையா இருக்கு. குடிதான் இப்ப உங்களுக்கும் அதே பிரச்சனை தான். அதில் நான் விட்டு போட்டு பிரிஞ்சுப்பேன். வேணாம் என்னது தம்பி நமக்கு தேவையில்லை. நான் வாழ்க்கை என்ன செய்ய அவர் விட்டு போட்டு பிரிஞ்சு நான் விட்டுட்டேன். வேற கல்யாணம் கட்டிக்காரு. வேற கல்யாணமா? வேறு கட்டிக்காரு வேற அவரு விட்டுட்டாரு. அவரு விட்டு திரியிறாரு இங்கே அவளை. இப்ப அக்காவும் அதே பிரச்சனை சொன்னீங்க. இப்ப குடி பிரச்சனைன்னு சொன்னீங்க. அப்ப அதெல்லாம் இப்ப உங்களோட வாழ்க்கைலாம் போயிட்டு அந்த குடியாரே வாழ்க்கை. மற்றபடி குடிக்காடி நல்லா கலர் இருப்பாங்க. நல்லா இருப்பாங்க. குடிக்காடி நல்லா இருப்பாங்க. நல்லா இருப்பாங்க. இப்ப என்ன பிரச்சனை இருக்கு? இப்ப உழைக்கிற காசு அந்த குடிக்க போறதால இப்ப உங்களுக்கு ஒரு வெறுப்பு வருந்தாரு தம்பி. எந்த அடிச்சா வெறுப்பு வருந்தாரு தம்பி. நமக்கு மக்களுக்கும் கோவம் வரும். ஆம்பளை பிள்ளைகளுக்கு. எத்தனை வயசுல விட்டு போனாரு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? அவர் விட்டுட்டு போய் இப்ப எனக்கு 31 வருஷம். சரி, ஓகே. அப்ப 32 வயது. 32 என்ன? இல்ல 3 வயதுண்டா அப்ப விட்டுட்டு போனவர் தான். ஒரு வயதோட விட்டுட்டு போனவர். உங்களுக்கு அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஒரு வெறுப்பா இருக்குமா ஆம்பளை மேல? இல்ல நீங்க இருங்க, பிரச்சனை இல்ல. இருங்க. வெறுப்புட்டானே கொடுக்கும். அதனால நாங்க வேணாம் சின்னவோட புருஷனு. அவரு வந்து குடிச்சிட்டு அடிக்குத உடைக்குத. அவருக்கு சாப்பாடு நிரந்தரமா கொடுக்குறல. அதனால அவட புருஷனை விட்டு விலகினவன். விலகினவ எனக்கு வேணாம், நான் உழைச்சி சாப்பிடுவேன். பிள்ளைக்கும் ஒன்றும் கொடுக்கணும் சரி. இப்ப பாத்திருப்பீங்க தானே இப்ப 2 அம்மாமாரும் சொன்னதை. நீங்க இருங்க சரியா? நீங்களும் இருங்க. அக்காவோட பேசு. இருங்கம்மா, நீங்க இருங்க. இப்ப பாருங்க, இப்ப அம்மாவோட கணவரும் இப்ப ஆரம்பத்துல அந்த குடிப்பழக்கம் இருக்கிறதால அப்படியே குடும்பம் அப்படியே அதனால வறுமை வந்துருக்கு. இப்ப நீங்க வீட்டு வேலைக்கு போய் கூலி வேலை செய்துதான் இப்ப எல்லாமே இருக்கு. வருத்தம் வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க. டீயை போட்டு தருவாங்க, குடிப்போம். சாப்பிட மாட்டோம். வருவோம் அது கொண்டு இந்த சீனியும் வேண்டலாம். சீனி மாவு வந்து குடிக்கலாம். சரி, ஓகே. இப்ப அக்காவோட தொழிற்சா பேசுவோம் சரியா? இப்ப அக்காவோட நாங்க பேசுவோமே, அதுக்கப்புறம் உங்களோட பேசுறோம். சரி, ஓகே. இப்ப அக்காட்ட பேசுவோம். இப்ப அக்கா தான் இந்த குடும்பத்தை பாக்குறீங்க. வீட்டு வேலைக்கு போய் இப்ப நீங்க சொன்னீங்க இப்ப கிழமைக்கு வார எங்க வேலைக்கு போறீங்க? டவுனுக்கு வேலைக்கு போய் கிழமைக்கு ஒரு தரம் வந்து காசு கொடுத்து விட்டு போற. அப்ப இவையும் கிழமைக்கு ஒரு தரம் தான் வந்து பாக்குற. சரியாக்கா, எப்படி அக்கா போகுது உங்களோட வாழ்க்கை? இப்ப உங்களோட வாழ்க்கை நீங்க தான் வாழ்றீங்க. அப்ப நீங்க தானே சொல்லணும். எப்படி அக்கா இப்ப கணவர் விட்டுட்டு போனதுக்கு பிறகு எப்படி வாழ்க்கை இருக்கு? இப்ப இதெல்லாம் நீங்க நம்புறீங்களா? ஏன்னா நீங்க ஆசைப்பட்டு தானே திருமணம் செய்திருப்பீங்க. இப்ப எல்லாரும் ஒரு நம்பிக்கையில விரும்பி கல்யாணம் கட்டின கொஞ்சம் காலம் நல்லா இருந்தாரு. அந்த கொரோனா தொண்டுக்குள்ள அந்த வடிசாரி அந்த தொண்டுக்குள்ள உறங்கிட்டாரு. அதுக்கப்புறம் உங்களோட வீட்டுக்குள்ள இருக்கிற சாமானில இருந்து இந்த பிள்ளையில இந்த தோடெல்லாம் கொஞ்சம் விற்க தோங்கிட்டாரு பிடிக்காண்டு. அதோட எனக்கு ஆளை கொஞ்சம் பொறுத்து போயிட்டு கொரோனா டைம்னு சொன்னா இப்ப 7 வருடங்கள்ன்றீங்களா? இப்ப 2019 தானே வந்தது. இப்ப அந்த டைம்ல இங்க வந்து சாரையும் குடிச்சிட்டு எங்களோட சண்டை குடிக்க அப்படி. அப்ப 7 வருடம் தான் அந்த ஆரம்பமானது பிரச்சனை, அப்படி சொல்றீங்களா? 7 வருடம் ஆரம்பமானது. நாங்க இங்க இருக்கிறல. நாங்க எல்லா டைம்ல எல்லாம் வந்து சாமான வச்சுட்டு போனா ஒரு சாமானும் மிரியாது. எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வித்து குடிச்சு இங்க வந்தா ஒன்றும் மிரியாது. அடுத்தது வேலைக்கு போய் வந்து வெல்டிங் வேலை சொன்னா நல்ல காசு தானே. அந்த காசு எனக்கு தாரல. இந்த பிள்ளைக்கு கூட ஒன்றும் கொடுக்குறல. அதை கொண்டு வந்து குடிச்சு போட்டு 1000 ரூபா காசு இல்லாட்டி 500 ரூபா காசு தரேன். அந்த காசுல வச்சு அதை நான் எடுக்கிறல, அந்த காசை வச்சு கொள்ளுவேன். அடுத்த நாள் வேலைக்கு போகலாட்டியும் அந்த காசை கொடுக்கணும் நான் குடிக்கிறதுக்கு. இல்லாட்டி சாமான உடைக்கிற அடிக்கிற எனக்கு, இல்லாட்டி வீட்டை விட்டு திறத்துற, அப்படியா தான் இருந்து அதான் வீட்டை விட்டு திறத்துற. அதான் குடிச்சு போட்டால் அது நிதானமா இருக்கும் போது அப்படி செய்யறதா? நிதானமா இருக்கக்குள்ளேயும் தான் குடி இருக்கக்குள்ளேயும் தான் ஒரே குணம் தான் இருக்கு. அவ உழைக்கிறது குடிக்கிறதுக்கு மட்டும்தான், சாப்பாட்டுக்கெல்லாம் இல்லை. எங்களோட அம்மா தான் சாப்பாடு அவையும் தாரு உங்களுக்கு. அந்த டைம் நான் வேலைக்கு போறல.
அதுக்கு பிறகு தான் வேலைக்கு போக தொடங்கினேன் நான் உங்களோட கஷ்டத்தையும் பார்த்து. கஷ்டத்தை பார்த்து போனானுங்க. இப்போ பிரிஞ்சிட்டீங்க. இப்போ ஏதாச்சும் செலவுகள் இந்த பிள்ளைக்கு ஒன்றுமே இல்லை. அப்படியெல்லாம் இல்லையா? புள்ள பார்க்கறதும் இல்லை, கதைக்கிறதும் இல்லை, வாரதும் இல்லை. எப்பயா இருந்து குடிச்சு போட்டுகளுக்கு சண்டைக்கு வருவார். அந்த டைம் நான் போலீஸில் ஒன்று கொடுத்துருக்குற வாரில். வேறு திருமணம் செய்துட்டாரா? இல்லை இல்லை, குடிச்சு தான் தெரிஞ்சாரு. அப்படி. அதான் பாருங்களேன், அந்த குடியால் பாருங்கள் பெத்த பிள்ளைகளெல்லாம் பார்க்காம அது என்ன அந்த குடியால் என்ன சொல்கிற? இப்போ அதுதான் அவங்களுக்கு வாழ்க்கைன்ற மாதிரி. இப்போ நான் வேலைக்கு போய் இவையை பார்க்கணுன்றதுக்காண்டி வேலைக்கு போய் 3 பேரையும் பார்க்கணும். 3 பேரையும் பார்க்குறீங்க. இப்போ வீட்டு வேலைக்கு போகிறீங்க தானேங்க. அப்போ அதில் என்னென்ன கஷ்டங்களக்கா வீட்டு வேலைக்கு போகிறதால? வேலைக்கு பியாசை கூட்ட சொல்லுவாங்க, சில டைம் வீடு மொப் பண்ண சொல்லுவாங்க, அந்த இருக்கிற சாமான்கள் எல்லாம் கழுவி கொடுக்கணும், கொடுத்தா 1000 காசு தருவாங்க. ஒரு நாளைக்கு 1000 ரூபா. அங்கே நின்று வேலை செய்யணும். காலையில் போனால் பின்னர் 5 மணி அப்படி தான் தருவோம். இப்போ நின்று வேலை செய்யணும்னு சொன்னீங்க. நின்று வேலை செய்யறேன்டா தெரிஞ்ச பிள்ளைய வீட்டை போய் நிற்கிறேன். அப்படியா? அப்படியா? அப்போ நீங்கள் வேலை செய்கிறது ஒரு இடம், இப்போ நீங்கள் தங்குறது ஒரு இடம். அப்படி வேலை செய்கிற விட நிற்க விட மாட்டாங்க தானே? நிற்க விட மாட்டாங்க. அப்படி ஒரு கிழமையும் வந்து காசு கொடுத்துக்கிட்டு போவோம். இப்போ பாருங்க, இப்போ இவங்க தனியான்றதால இங்கே தங்குறல, நைட்டில் தூங்குறதுக்கு பக்கத்து வீட்டில் அங்கே போகிறேன். அதானங்க. இப்போ நீங்கள் வீட்டு வேலைக்கு ஆமாம். அதப்போ இந்த இடத்துல இப்போ குடிப்பழக்கங்கள் ஏரியா கொஞ்சம் ஆம்பளைகள் கூட குடிக்கிற, அப்போ பொம்பளை புள்ள வயசு போனாக்கள் என்ன செஞ்சு போட்டு பிள்ளைய கொண்டு போனான்னு தெரியாது. அதான் இப்போ இதெல்லாம் கட்டாயமாக சொல்லத்தானே வேணும். ஏன்னா இந்த குடியால் வந்து இப்போ எவ்வளோ பேர் சிரமப்படுறாங்க, எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு நம்ம தெரியப்படுத்துறது நல்லமே இல்லை. இப்போ நாங்கள் தெரியப்படுத்துறதே வேறு யாரும் தெரியப்படுத்துறது இல்லை. ஏன்னாங்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தானே. இப்போ இந்த இடத்துல இப்போ 2 வயசு பிள்ளைகளையும் பார்க்க மாட்டானுங்க. இப்போ 8 வயசுன்னு சொல்லக்குள்ள விடுவானிங்களா? விட மாட்டானுங்க. குடிக்கிறவங்களுக்கு போதையில் வரவங்களுக்கு ஒன்றும் விளங்காது. ஒன்றும் விளங்காதானே. அது இப்போ இவங்க வயசு போனாக்களுக்கு கொஞ்சம் செஞ்சு போட்டு பிள்ளைய குடித்து போனாலும் தெரியாது. அந்த பயத்தில் ஆக்கள் விட்டு பறக்க போகிறோம். ஆமாம், அது நல்லது தானே. நல்லது. அது இங்கே நிற்கிறல்ல, நான் மட்டும் நின்றா இங்கே தூங்குறேன். அப்போ நீங்கள் நிற்கக்குள்ளேயும் நிற்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்களும் ஒரு பெண் தானே. நாட்டுக்குள்ள பயமில்லாம் படுக்கிறேன். அப்படியா? அதான் ஒரே ஒரு வீட்டை படுக்க போயில அதுதானே. அது அப்படி ஒன்று இன்னைக்கு பாருங்களேன், அந்த எவ்வளோ பேர் பயப்படுறாங்க அந்த குடியால். ஏன்னா இப்போ குடிச்சா வந்து அவங்க மனுஷனா இருக்க மாட்டாங்க, மிருகமாக தான் இருப்பாங்க. பேசுவீங்களா? அது இப்போ பாருங்களேன், இப்போ பாருங்க இந்த பிள்ளையோட முகத்தை பாருங்க. எப்படி அப்பான்ற ஒரு பாசம் வந்து இப்போ கிரிக்கா. இப்போ அப்பாண்ட யாருன்னு தெரியுமா? அப்பாண்ட யாருன்னு தெரியும். ஃபோட்டோவில் கண்டா புள்ள பார்க்காது. தெரியும் தான், அப்பாண்ட தெரியும். ஆனால் நான் இவங்க காட்டியிருக்காங்க இது அவங்களோட அப்பான்னு சொல்லி. ஆனால் அவள் பார்க்க மாட்டா, பேச மாட்டாள். சரி, இப்போ அதுதான் இப்போ இதற்கான காரணம், பிரிவுக்கான காரணம் குடிப்பழக்கம். இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ அவர் மட்டும் இல்லை, இந்த இடத்துல நிறைய பேர் குடிப்பழக்கத்தில் இருக்கிறாங்கன்ட்டு. இப்போ அதால் எவ்வளோ பாதிப்பு நம்ம வாழ்க்கையில் இப்போ கவலைகள் தானே. இப்போ அதான் நான் சொல்கிறது தானே. இப்போ ஆசைப்பட்டு திருமணம் செய்திருப்பாங்க. இப்போ தெரியாதானே இப்படிலாம் நடக்கும்னு தெரியாது. ஒரு நம்பிக்கையில் தானே திருமணம் செய்வாங்க. அதுக்கு பிறகு வாழ்க்கை இப்படி மாறினதுக்கு பிறகு இவ்வளோ மனக்கவலைகள். இப்போ மனசில் சந்தோஷம்ன்றது வேணும் தானே. இப்போ கட்டாயமாக உங்களுக்கு சந்தோஷம்ன்றது இருக்காது தானே. இப்போ இன்னொரு இடத்த போயிட்டு வேலை செய்து அடிமைமாய் வேலை செய்யணும். இப்போ விரிக்கிறதால எனக்கு கொஞ்சம் மன இது கஷ்டங்கள். இப்போ யாருக்காக கஷ்டப்படுறோம்னு ஒன்று இருக்குதானே. இப்போ இவைக்கானே கஷ்டப்படுறீங்க. இப்போ கட்டாயம் வேலை செய்ய தானே வேணும். வேலை செய்தால் தான் படிப்பிக்கலாம். இப்போ இவட படிப்புன்றது முக்கியம். இப்போ பாருங்க, இப்போ அம்மாவும் அதே கூலி வேலை தான் செய்தது. இப்போ அதே இது நீங்களும் செய்கிறீங்க. உங்களோட நிலைமை இந்த பிள்ளைக்கு வரக்கூடாது. அதுதானே. ஏன்னா இப்போ அது மாறணும். அப்போ படிப்புன்றது முக்கியம். என்ன நடந்தாலும் படிப்புன்றதை விடக்கூடாது. இப்போ எவ்வளவு செலவாகினாலும் நடந்து தானே போற. ஆனா கிளாஸுக்கு நடந்து தான் போறேன். ஆமாம்மா, இப்போ நீங்க பேசினாலும் இதில் தெளிவாக விளங்காது. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்பேன், சரியா? இப்போ அக்காவே சொல்லுங்க. அதான் இப்போ சின்ன பிள்ளை தானே, சைக்கிளில் தனியாக அனுப்பியல தானே. இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு வயசு வந்ததுக்கு பிறகு தான் தனியாக போகிற அளவுக்கு இப்போ சைக்கிள் வாங்கி கொடுக்கலாம்.
நான் வெளிநாட்டுல தோன்றதுக்குள்ள ஆட்டோலாம் அனுப்பிங்க. அப்படி வெளிநாட்டுக்கு போனீங்களா? வெளிநாட்டுக்கு போனேன்னா 3 மாசத்துல வந்து எனக்கு நெஞ்சில சளி காட்டு துடிக்கிறதால அப்படி அங்க வேலை செய்யலாம் நிலைமை. அப்ப 3 மாதம் வேலை செய்யுது நீங்க. இப்ப அதுக்கு பிறகு வந்தாச்சு. இப்ப அப்ப இருந்து கூலி வேலை தான். இப்ப வீட்டு வேலைக்கு மட்டும் தானே போற? இப்ப கூலி வேலை தான் நிறைய இருக்குதானே? வீட்டு வேலை தான். சரி. அதுக்கு முதல் தான் தொழிற்சாலைகளின் போய் உரிமட்டை வெட்டுற வேலைக்கு போனேன். அதற்கு முதல் எத்தனை வயசுல இருந்து நீங்க வேலைக்கு போயிருப்பீங்க? ஒரு 7-8 வருஷமா இந்த பேர் விட்டதும் வேலைக்கு போறேன். சின்ன வயசுலயே இப்ப நீங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டீங்க பாருங்களேன். இப்ப நினைக்கும் போது இப்படி இப்ப கவலை தான். இப்ப என்ன செய்யறதுன்னு அதெல்லாம் கடந்துதான் போகணும் எனக்கு. நீங்க சொல்லுங்களேன். இப்போ என்னடாக்கா இப்போ குடிப்பழக்கத்தால் உங்களோட வாழ்க்கையே சீரழிஞ்சு போயிட்டு இப்போ அதை பற்றி என்ன சொல்ல போறீங்க? இப்போ குடிக்கிறாக்களும் இருப்பாங்க. இப்போ குடிக்கிறாக்கள் வந்து இப்போ எல்லாரும் கெட்டாக்கள் இல்லை தானே? ஏன்னா இப்போ அளவுக்கு மிஞ்சினா இருந்தவங்க நஞ்சு தானே? இப்போ அளவுக்கு எதுவும் இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை. அளவுக்கு மீறி போனா இல்லை கஷ்டம் தான். அப்படி ஆனா இப்போ நீங்க சொன்னீங்க காதல் திருமணம்னு சொன்னீங்க. இப்போ அதற்கு முதல் தெரியாது. இப்போ திருமணத்துக்கு முதல்லாம் தெரியாது. அதற்கு போதான் சுயரூபம் தெரிய வந்தது. அந்த வெல்டிங் வேலைக்கு போய் ஆக்களோட சேர்ந்து குடிச்சதுக்கு போகுதான் அவருக்கும் இன்னொரு ஆள் பழக்கிருக்கிறான். அப்படி இல்ல அவருக்கு குடிக்கிறான், ஒரு அளவுக்கு குடிப்பாரு. அது அப்புறம் அந்த காசுகள் கொஞ்சம் கூட கிடைச்சா ஆக்களோட சேர்ந்து குடிச்சிட்டு சில டைம் வராது. அடுத்த நாள் தான் பெரும் சும்மா காசும் இல்லாம சைக்கிளும் இல்லாம சில டைம் பெறும். அப்படி வெல்டிங் சாமான் எல்லாம் இருந்து எல்லாத்தையும் வித்து குடிச்சது. எங்களுக்கு ஒன்று மீதாரில் இந்த பிள்ளைக்கு கூட ஒரு சாப்பாடு ஒரு உடுப்பு கூட எடுத்து கொடுத்தது இல்லை. அப்படி அதனால ஒரு விரக்தி ஆயிடுச்சு. இப்போ எங்களோட சொந்தம் கூட எங்களை மதிக்கிறல, உங்களோட காசு பணம் இல்லாததால ஒத்தருமே மதிக்கிறல. ஆமாக்கா, அதை நீங்க தெளிவா சொல்லணும். இப்போ உங்களுக்கு காசு இல்லை, இப்போ சொன்னா ஒரு வசதியா இருந்தா எல்லாரும் மதிப்பாங்க. இப்போ ஒரு வசதி இல்லை, எங்களுக்கு நகை நட்டு அந்த போட்டா தனி பேத்திய காலத்துல மதிக்கிறாங்க. அந்த இது இல்லாததால எங்களை ஒத்தருமே மதிக்கிறல. அவரோடவும் போறதும் இல்லை, உங்களோட சொந்தக்காரர்கிட்ட கூட போறல. இப்ப அவங்களும் பாரல, நாங்களும் போறல. நீங்க இப்படி இருக்கீங்கன்னு கூட தெரியும். ஆனா ஆக்கள் வாரல. இப்ப இந்த எங்களோட அண்ணிமாரு கூட எங்களை கவனிக்கல பெருசா. அண்ணனும் கவனிக்கல. இப்ப 4 பேர் இருந்தா நாங்க 4 பேர். இந்த 3 பேர் தான் சாப்பிட்டாலும் எங்களோட தான், சாப்பிடாட்டியும் எங்களோட தான். அதானே நம்ம கஷ்டப்படக்குள்ளதானே. இப்ப இல்ல காசு இருக்கக்குள்ள எல்லாரும் வந்தவங்க எனக்கிட்ட, காசு இருக்கக்குள்ள எல்லாரும் வருவாங்க. அதான் இப்போ இந்த விடயத்தை நேற்று கூட ஒரு அக்கா சொன்னாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதவியோட நாங்கள் செய்தாங்க. அப்போ அந்த அக்கா கோல் எடுத்து சொன்னாங்க. இப்போ அவ கஷ்டத்தில் இருக்கும் போது யாரும் கோல் எடுத்து கேட்கல, வரையும் இல்லையா. அந்த கஷ்டம் நாங்கள் தீர்த்து கொடுத்ததுக்கு பிறகு வந்தாங்களாம் சொந்தக்காரர்கள் எல்லாம். அப்போ கஷ்டத்தில் இருக்கும் போது இப்போ நீங்கள் உதவி கேட்டுருவீங்க அப்படி. அதுதான் முக்கியமான காரணம். இப்போ உதவி கேட்டுருவீங்கன்றதுக்கான காரணத்துக்காக தான் அவங்க அப்படி வராமல் இருக்காங்க. இப்போ எங்கள்கிட்ட காசு இருக்குன்னு சொன்னா அடிக்கடி வந்து போவாங்க, சாப்பிட்டீங்களா என்ன செய்றீங்கன்னு கேட்பாங்க. அப்படி இருக்கக்கூடாதானே பாருங்க. ஏன்னா இப்போ நாங்களும் இப்போ நிறைய விடயங்களை நிறைய பேர்கிட்ட கேட்டு இப்போ எங்களுக்கு ஒரு அனுபவங்கள் இருக்குதானே. என்னக்கா அனுப்பணும் மாலை வேற வருஷம் 4ஆம் ஆண்டு தானே வேற கிளாஸுக்கு தான் இல்லை நான் அனுப்பணும். அட்மிஷன் காசு டியூஷன். இப்போ எங்களை வர சொன்னதுக்கான காரணம், எங்களுக்கு வர சொன்ன காரணம் உங்களை இந்த வீடு இருக்கு, இந்த வீட்டுக்குள்ள வந்து இருக்கலாது மழை காலங்களுக்கு. இந்த புள்ளையும் பிச்சுட்டு அவங்களுக்கு வயசு வைத்து ஃபுல்லா தண்ணி, வளவு ஃபுல்லா தண்ணி நிற்கும். வீட்டுக்குள்ளேயும் தண்ணி நிற்கும். வீட்டுக்குள்ளேயும் தண்ணி நிற்கும். வீட்டுக்குள்ள தண்ணி நிற்கும். இவ்வளவு முழங்கால் அளவுக்கு நிற்கும் தண்ணி. முழங்கால் அளவுக்கு தண்ணி நிற்கும். வந்து நானும் பிள்ளையும் மீசையில பிளேட்டுகளை ஏறிந்தாலும் அவங்க மீசையில ஏறி திரிப்பாங்க. நித்திரையும் அப்படி தண்ணி வரும். அப்படி தண்ணி வரும். சமைக்க கூட இடம் இல்லை. அப்படி இந்த மலைக்கு என்ன செய்யறன்னு தெரியாம இருக்கு. ஒரு 15 வருஷமா அதை அனுபவிச்சுட்டு வரோம். அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. இப்போ இந்த இடம் அப்படித்தானே இருக்கு, இந்த பள்ளமான இடமா இருக்கு. இது வந்து நான் தான் மண்ணங்களை பக்கத்துல எடுத்து கொட்டி இந்த இடத்த எல்லாத்தையும் நிரப்பினது. இல்லாட்டி இதே ஃபுல்லா வீடுகள் இல்ல, இந்த இடம் மட்டும் தான் இருக்கு. இந்த வீடு மட்டும். இப்ப அதானக்கா இப்ப எங்களை வரைச்சதுக்கான காரணம் இப்ப இவைக்கு படிப்புக்கான உதவி தேவைன்றதால இப்ப நீங்க உழைக்கிறது போதுமானதா இல்ல. சாப்பாட்டுக்கு மட்டும்தான் எங்களுக்கு அந்த காசு போதும். மற்ற இவட செலவுகளுக்கு அதுகளுக்கு எல்லாம் போதிய அளவு இல்லை எனக்கிட்ட. போதிய அளவானது இல்ல. இப்ப பாருங்களேன், கூலி வேலை தானே. இப்ப
வீட்டு வேலைண்டா எவ்வளோ ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளம். இப்போ நீங்கள் தான் 3 பேரையும் பார்க்குறீங்க, அடுத்தது மருத்துவ செலவும் இருக்கு. அப்படின்றப்பல கட்டாயமாக இப்போதைய பொருளாதார நிலைமைக்கு காணாதானே. இப்போ மேலதிகமான உதவி வைக்கி தேவைப்படுது. இப்போ படிப்புக்கான செலவு. இங்கே வாங்க பேசுவீங்களா மாமாவோட? 23ஆம் தேதி பிறந்த நாளும் வருது ஆளுக்கு. எத்தனாம் தேதி? 23ஆம் தேதி. 23ஆம் தேதி பிறந்த நாளா? எத்தனை வயது? இங்கே வாங்கல பேசுங்கள மாமா கிட்ட. இப்போ உங்களை ஒரு மாமா பார்க்க வந்திருக்கிறேன், அப்போ நீங்கள் வடிவா பேசணும். பேசுவீங்களா? சொல்லுங்க. சரியா? என்ன தெரியுமா வீடியோ காட்டிருக்கிறாங்களா? காட்டலையா? காட்டலையா? பக்கத்துல வாங்கல போன் கொடுக்குறலையா? எப்பயே போன் கொடுத்து பழக கூடாதானே, அடிக்ட் ஆயிடுவாங்க. அப்ப கண்டது இல்லையா என்ன? புதாக்கள் வந்தா பேச இல்லாது தானே. ஏன் பாருங்க நெளிராவ். இப்ப நான் உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக தான் வந்திருக்கிறேன். இப்ப கஷ்டமா இருக்கு அவ படிப்பு செலவுக்கலாம். சொல்லுங்களேன். பேர் என்ன? டிரோனிகா. நிரோனிகா. இப்ப மாமா பக்கத்துல வாங்க, அம்மா பக்கத்துல போறீங்க, ஒன்னும் செய்ய மாட்டேன் தானே. சரி, எப்படி அம்மா புரிஞ்சு இருக்கிறீங்களே, எப்படி இருக்கிறீங்க? சின்ன ஆள் தானே. இப்ப ஒரு கிழமைக்கு ஒரு தடவை தானே அம்மா வாரா. அம்மா ரொம்ப மிஸ் பண்றீங்களா? எவ்வளவு மிஸ் பண்ணுவீங்க அம்மாவை? சொல்லுங்க. அப்ப கவலை வரும். இப்ப டிவி எல்லாம் பாக்குறீங்களா? டிவி டிவி ஒன்று பார்த்தேன். டிவி பாக்குறதானே. இப்ப அதுல படங்கள் எல்லாம் போகும் தானே. இப்ப அம்மா பாட்டு போகும், இப்ப அம்மா படங்கள் எல்லாம் போகும். அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது கட்டாயம் அம்மா ஞாபகம் வரும் தானே. அழுறீங்களா அப்ப? ஏன் அந்த அழுக வருது உடனே? சொல்லுங்கள ஏன் வருது? ஏன் வருது சொல்லுங்க பாப்போம். என்ன சொல்றீங்கடா? வாடியான சட்டை போட்டு இருக்கிறீங்களே, அச்சா பிள்ளை தானே, அவ பேசணும். சரி, இப்ப கொப்பி எல்லாம் இருக்கா? கொப்பி அடுத்தது இப்ப உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்குதா? இங்க முன்னுக்கு வாங்க, கம்ப்யூட்டர் இருக்கு. நான் சொல்லுங்களேன், உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்குதா? இப்ப அம்மா சொல்றாங்க, இப்ப அம்மா வேலைக்கு போனா சாப்பாடுக்கு மட்டும்தான் இப்ப போதுமானதா இருக்கு அந்த சம்பளம். இப்ப மற்றது இப்ப ஒரு சின்ன பிள்ளை தானே நீங்க, இப்ப பெண் குழந்தை வேற, நிறைய ஆசைகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். என்னென்ன ஆசைகள் உங்களுக்கு இருக்கு? இப்ப மற்றாக்களுக்கு கிடைக்கிறது உங்களுக்கு கிடைக்காம இருக்கும். அது என்ன சொல்லுவீங்க? அப்படி கேட்டா என்ன சொல்லுங்க. சைக்கிளா? சைக்கிள் ஓடுவீங்களா? சைக்கிள் கேட்டுதான் என்ன போட்டு அரியணைப்படுத்தி. அப்படியா? சைக்கிள். அப்ப வேற எது? சைக்கிள் மட்டும்தான். கம்பிங் செலவாமா? வேற அதுதான். இப்ப டிவில நிறைய விளம்பரங்கள் போகும் தானே. இப்ப டிவி ஒன்று பார்த்தேன் உள்ள இருக்கி. அப்ப நிறைய பார்ப்பீங்க, விளம்பரம் எல்லாம் போகும். இப்ப சாப்பாடு பொருட்கள், சாப்பாடு சாமான்லாம் காட்டுவாங்க, ஐஸ்கிரீம் சாக்லேட் எல்லாம். என்ன பெரிய மூச்சுண்டு விடுறீங்க? ஐஸ்கிரீம் தானே சாப்பிடுறது. ஐஸ்கிரீம் சாப்பிடுறதா? ஐஸ்கிரீம் பிடிக்குமா? என்ன ஐஸ்கிரீம் பிடிக்கும்? சொல்லு. கோன் ஐஸ் பழம். எப்ப கடைசியா சாப்பிட்டேன்? அம்மா வரும்போது வாங்கி தந்துவியா? அம்மா வாங்கி தர. எப்ப? டெய்லியா? டெய்லியா? வேலைக்கு போனா. எப்ப கடைசியா சாப்பிட்ட? ஐஸ்கிரீம் உயிரா? சொல்லுங்களேன். ஐஸ்கிரீம் கூட பெரிய மூச்சுண்டு விட்டீங்க. ஸ்கூல் விட்டுறதுல தான் கேட்டு கத்துறா. அதான் கேட்டு கத்தும்போது வாங்கி தருவாவா அம்மம்மா? எவ்வளவு? அது 10 ரூபாய் ஐஸ் பழம். 10 ரூபாய் ஐஸ் பழமா? நான் சொல்றேன் ஐஸ்கிரீம். இல்ல, காசு கிடைச்சா கோன் ஐஸ்கிரீம். கோன் ஐஸ்கிரீம். அதான் எப்ப கடைசியா சாப்பிட்ட? போடக்கிழமை சாப்பிட்டு வாக்கம். சொல்லுங்க பாய் திறந்தே. பேசணும். என்ன யோசிக்கிறீங்களா? எப்பண்ட? படிக்கணுமா?
எப்போ இப்போ நான் சாப்பிடுவீங்க? உங்களுக்கு மாமா தானே, நீங்க மாமாவோட பேசலாம் தானே. மாமாவோட பேசினா தான் நான் உங்களுக்கு வாங்கிட்டு ஒரு அடுத்த தரம் வரும்போது. இப்போ உங்களுக்கு என்னென்ன தெரியாம நான் அப்படி வாங்கிட்டு வரேன் சொல்லுங்களேன். இப்போ உங்களை பார்க்க வந்திருக்கிறேன், அடுத்த தரம் வரும்போது நீங்க கேட்கறதெல்லாம் வாங்கிட்டு வரலாம். அதான் இப்போ எனக்கு தெரியாதானே என்னென்ன பிடிக்குமெண்டு. என்னென்ன பிடிக்கும், இப்போ என்னென்ன உங்களுக்கு பிடிச்சா, அப்போ என்ன இப்போ நான் என்ன கேட்குறேன்டா, இப்போ என்ன பிடிக்கும் அதுக்கு உங்கள்கிட்ட இல்லை அப்படின்டா என்ன சொல்லுவீங்க? அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு, ஆனால் எனக்கு வாங்கணும்டா ஆசை, இது வரைக்கும் வாங்கி தரையும் இல்லைண்டா என்னது சைக்கிளா? வேறு சைக்கிளை தவிர வேற சைக்கிள் தான் எல்லாரும் சொல்றது. நீங்க புதுசா ஏதாவது சொல்லுங்க. அப்போ வேற வரைக்கும் தானே பிடிச்சது, வேற என்ன? இல்லை, என்ன வேற பிடிக்கும் சொல்லுங்களே. என்ன பேசுறீங்களே? அவ கதைக்கிறானே. ஓ, இப்ப மாமாவோட பேசணும் தானே, கதைங்களே. பேசினா தானே நான் அதை செய்யலாம். கதைங்க. பேச்சு வருது இல்லையா? உங்களுக்கு என்ன விருப்பம்? இல்ல சாப்பாட்டுல என்ன இல்ல, பிடிக்கும்? அவ சைக்கிள்னா சொல்றா. அப்ப எல்லா பேருக்கும் சைக்கிள் தான் பிடிக்கும் போல. வேற என்ன நிறைய பிடிக்கும் பேர்கிட்ட உங்களுக்கு? சைக்கிள் தான் பிடிக்கும்னு எல்லாம் சொல்லிருக்கிறாங்க. நீண்ட நாள் ஆசை. அதே போல உங்களுக்கும் சைக்கிள். இப்ப நான் கேட்கிறேன், இப்ப சைக்கிளை தவிர வேற ஏதாச்சும் பிடிக்குமான்னு கேட்கிறேன். உங்களுக்கு வேற என்ன பிடிக்கும்? என்ன சரி, சார் ஓகே. இப்ப என்னடா, இப்ப நீங்க எத்தனையாம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு படிக்கிறீங்க சரிதானே? ஏதாச்சும் பாட்டு ஒன்று படிங்க. டான்ஸுக்கெல்லாம் போறீங்களா? கியூட்டா இருக்கீங்க, உங்களை எடுப்பாங்களே கட்டாயமா. அதுக்கு என்ன முதல் அளவு? அதுதான் வடிவா இருக்கிறீங்க, உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி போறதா? டான்ஸ் ஆடுவீங்களா? பாட்டு, இந்த பாட்டுண்டா இப்ப பேசுறது, சத்தம் போட்டு இந்த மேடை பேச்செல்லாம் பேசுவீங்களா? பேச மாட்டீங்களா? அப்ப டான்ஸ் மட்டும்தான். பாத்தீங்களா, நல்லா டான்ஸ் ஆடுவாவாம். இப்ப டான்ஸ் ஆடின வீடியோலாம் இருக்கா அவட? இருக்கியா? போனு நான் இங்க வச்சு விட்டு போறேன், நீ அழிச்சு தவறியா? இப்ப டான்ஸ் ஆடுவீங்க அப்படித்தானே? டான்ஸ் ஆடுவீங்க. இப்ப நீங்க பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு ஹீரோயினுக்கு போடலாம்னு யோசிக்கிறேன்னா, ஒரு படம் ஒன்று எடுக்க போறோம், ஹீரோயினுக்கு நீங்க வாரீங்களா? அங்க பாத்துக்கிறீங்க. அதுவும் ஒரு திறமை தானே. இப்ப திறமையை வெளிக்காட்ட தானே வேணும். அவங்களுக்கு ஓகேவா? ஒரு படம் ஒன்று எடுத்து யூடியூப்ல போடுவோம், அப்ப நீங்க ஃபேமஸ் ஆகலாம். அது ஓகேவா உங்களுக்கு? ஏன் உங்களை நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம், நாங்க எவ்வளவு பேரை பார்த்துருக்கோம், அதில் உங்களை செலக்ட் பண்ணிருக்கோம். இப்ப உங்களுக்கு அந்த விஷயம் தெரியாம இருக்கு, ஒரு பாட்டு எடுப்போம், ஒரு ஆல்பம் சாங் உங்களை வச்சு, அது ஓகேவா? ஏதாச்சும் சொல்லத்தானே வேணும். உங்களை செலக்ட் பண்ணீங்க. இப்ப அதற்கு பிறகு இப்ப அம்மா யார வீடியோ காட்டினா கூட வாய்ப்பு இன்னொரு ஆளுக்கு போயிருந்தானே, அப்ப காட்டுவோம். இப்ப உங்களுக்கு இப்ப இன்னொரு ஆளை செலக்ட் பண்ணிக்கிறது, அப்ப நீங்க ஃபீல் பண்ண கூட ஃபீல் பண்ண மாட்டீங்களா? இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை பயன்படுத்தணும். உங்களுக்கு விருப்பம் தானே இப்ப டான்ஸ் ஆடுறது, மேடை நடனங்கள், மேடை நாடகங்கள் எல்லாம் செய்யறதுக்கு விருப்பமா? அப்ப நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று தாரேன். இப்ப எனக்கு நீங்க ஒரு ஹீரோயினா வாங்க, இப்ப உங்களை ஒரு படம் ஒன்று எடுப்போம், வாரீங்களா? படிப்புல அதுல புலம்பாது, நார்மலா ஒரு அரை மணித்தியால ஒரு படம் தான். இல்லையா? இல்ல, சரி, ஓகே. இப்ப நான் அடுத்த தரம் வரமாட்டேன், சரியா? பஞ்ச அடுத்த தரம் வரமாட்டேன், பரவாயில்லையா? இப்ப ஒரு அண்ணாவை பாருங்களேன். இப்ப என்ன, இப்ப உங்களோட அம்மாட தம்பினா, அப்போ உங்களோட அம்மாட தம்பி வீட்டு வந்தா என்ன பேசுவீங்க? அவட மச்ச மருமந்த உள்ள போடிடுவோம், கதைக்க. அப்படியா? அதான் எனக்கு மாசியா இருக்கு. வடிவான குட்டி தங்கச்சி தானே, பாடினா நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. அப்ப சரி, அதெல்லாம் விடுங்க. இப்ப என்னென்ன ஆசைகள்னு சொல்லுங்க. என்னென்ன உங்களுக்கு தேவை? உங்களுக்கு என்ன தேவை படிக்கிறதுக்கு? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன், சொல்லுங்க. என்ன இதுக்கு ப்ரோ பாய் காட்டுவீங்க நீ? சொல்லுமா. ஆனா உங்களை பார்த்தா மௌனமானாலுமே தெரியல, நல்லா வாய்க்காரி மாதிரி வாய் சரியான வாய்.
அடுத்த எடுத்துக்கிட்டு சொல்லுங்க சொல்லுங்களேன் என்ன ஆசைன்னு சொல்லுங்களேன். இப்போ நீங்க சொன்னதானே எனக்கும் தெரியும், வீடியோ பார்க்குறவங்களுக்கும் தெரியும். சொல்லுங்க உங்களுக்கு என்ன விருப்பம் படிக்கிறது சைக்கிள் உண்டு, அடுத்தது சைக்கிள் உண்டு, பார்ப்போம் லிஸ்ட்டை பார்ப்போம். சைக்கிள் உண்டு, இப்படி கண்ணாடி. சரி இப்படி கண்ணாடி உண்டு. வேற உடுப்பா, உடுப்பெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்களா? உடுப்பெல்லாம் இருக்கா? மேக்கப் செட் அது அது இருக்கா? அதெல்லாம் சொன்னா சரியா அது இருக்கா இல்லையா? அப்ப நீங்க சொல்லுங்களா, அப்ப இதெல்லாம் எனக்கு வேணும். உங்களுக்கு என்ன விருப்பம்னு சொல்லுங்க. நீங்க கேக்குறதால யாரும் கோவிக்க மாட்டாங்க, சரியா? நீங்க உங்களுக்கு என்ன விருப்பம் என்ன கேக்குறீங்களோ அதெல்லாம் கேட்டு யாரும் கோவிக்க மாட்டாங்க. நீங்க தாராளமா என்ன வேணுமோ நான் கேட்கலாம். கேளுங்க. படிக்கிற விஷயங்கள்ல கேளுங்க. ஐயோ எனக்கு குனிஞ்சு ஐயோ விரோனிக்கா சொல்லுங்களேன். பயத்திலிருந்து வரீங்களேன். ஊமன்னு சொல்ல போறாங்க இந்த பிள்ளையே. சொல்லுங்க என்ன ஆசை, கண்ணை முடித்து சொல்லி விடுங்க, பரவாயில்ல. கதைங்களேன் சொல்லுங்க என்ன விருப்பம் பிள்ளைக்கு? என்ன அவ்வளோ யோசனை, எவ்வளவு பேர் சொல்றாங்க? கணக்கு இருக்கா? சொல்லுங்களேன். சொல்லுங்க நீங்க பரவாயில்ல. அக்கா என்னென்ன சொல்றான்னு பாப்போம், அதெல்லாம் வாங்கி கொடுப்போம். சரி அடுத்த தரம் வரும்போது பாப்போம் என்னென்ன சொல்றாங்க. நீங்க என்கிட்ட கேட்டு நீங்க அந்த மாமாட்ட கேளுங்களேன். சொல்லுங்க சொல்லுங்கல்ல. உங்களுக்கு ஒரு அண்ணா வந்திருக்கேனா, யாருன்னு என்ன கேட்பீங்க? ஒரு சொந்த அண்ணன் இருந்தா என்ன கேட்பீங்க? படிக்கிறதுல என்ன பிள்ளைக்கு? வேற பென்சில், ரேசர், வேற கட்டர், வேற அண்ட் என்ன கேட்டாங்க? ரிம்போர்ட்டர் கேட்டு. அதான் நாங்க இப்படி போயிடுவோம் போல. இங்க வாங்க. ரிம்போர்ட்டலா? வேற வாட்டா. வாட்டா. வேற வேற என்ன வேணும்? வேற என்ன தோன்றதை சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு என்ன விருப்பமோ சொல்லுங்க. பேக். பேக், ஸ்கூல் பேக். வேற நிறைய இருக்கு, எப்படி சொல்ற தயக்கத்தில் இருக்கா போல. ஓகே, இப்போ தங்கச்சிட்ட கேட்டோம். இப்போ அவர் தயக்கத்தில் இருக்கிறா, ஏன்னா இப்போ பெரிய ஒரு லிஸ்ட்டு தானே, இப்போ எப்படி சொல்றேன்னு ஒரு டவுட்ல இருக்கிறா போல. சொன்னா சிரிச்சிருவாங்கன்ற மாதிரி அப்படித்தானே. இப்போ சின்ன ஒரு லிஸ்ட்டுன்னா சொல்லிடுவாங்க, பெரிய ஒரு லிஸ்ட்டு தானே. அதனால இப்போ போனதுக்கு அப்புறம் எனக்கு ஃபோனில் அனுப்புவீங்க போல. அப்படியா? ரெக்கார்டில் அப்படியா? சரி இப்போ ஓகே. இப்போ தங்கச்சியோடையும் இப்போ சந்தோஷமாக பேசினோம். இப்போ அதுதானே இப்போ கல்விக்கான உதவி தேவை இப்போ தங்கச்சிக்கு. அதானே அதுதான். என்ன எதுவும் சொல்ல போறீங்களா? ஏதோ வச்சிருக்கிறா, சொல்லுங்க. எதாட்டாலும் பிரச்சனை இல்லை மாமாட்டானே. சொல்லுங்களே. சரி சொல்லுங்க. ஒன்றும் இல்லையா? அப்ப ஒன்றும் இல்லைண்டா அப்ப நிறைய இருக்குன்னு அர்த்தம். ஏண்டா அந்த தயக்கத்தோட இருக்கிறீங்க தானே? கேட்ட ஏசுவாங்களோ எப்படி சொல்ற? கேட்டா கிடைக்கும் ஒன்று தானே. கேட்டா கட்டாயமா கிடைக்கும், சரியா? கேட்டா கட்டாயமா கிடைக்கும், கேட்கலாட்டியும் கிடைக்காது. உங்களுக்கு என்ன தேவைன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க கேட்கறதா செஞ்சு தருவாங்க. சொல்லுவாங்க சைட்டு. அவ்வளோதானா? சரி அவ்வளோதானா? இப்போ நிறைய லிஸ்ட்டுகள் இருக்கு. சரி ஓகே. சரியாம்மா. இப்போ சரி ஓகே. இப்போ தங்கச்சியோட இப்போ சந்தோஷமாக பேசினோம். இப்போ அம்மாவுக்கு வருத்தம். கிளினிக்கெல்லாம் போகிறீங்களா? போகிறலையா? ஏன் போகிறல? கிளினிக்கு போகிற அளவுக்கு இல்லை. அந்த அவைக்கு தலை சுத்துறது வேலையில போனா தலை சுத்துமா. இந்த வெயிலுக்குள்ள நடந்து போறோம். புதுக்குடி இருக்குல்ல, தூரத்தானே போறது. மாலத்தின புதுக்குடி நடந்தா போறீங்க? நடந்தா போறேன். நடந்து போறோம். பரவாயில்ல. அம்மாக்குமா உடம்புல எதுவும் வருத்தங்கள் இருக்கா? இல்லையா? ஆரோக்கியமா இருக்கீங்களா? எனக்கு கவலைகள் இருக்கு, விளங்குது நம்மளோட முகத்தை பார்த்தா. வீடு நாங்கள் இரவில் படுக்க போனா மற்ற வீட்டுக்கு போவோம். அப்படி. சரி ஓகே. இப்போ மற்றபடி இப்போ கல்விக்கான செலவு தானே. இப்போ
அடுத்தது இப்போ நீங்கள் வீட்டு வேலைக்கு போயிட்டு இப்போ சாப்பாடுக்கு அது போதுமானதாக இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு கொடுத்தாச்சு. அப்படியே அந்த பின்பக்கத்து இங்கிருந்து அப்படி காட்டுங்க. அதுதான் வீடும் ரொம்ப மோசமாக தானே இருக்கு. முழுமையாக பூர்த்தி அடையலை. இப்போ ஒரு தனி ஒரு பெண்ணா எல்லாம் செய்ய முடியாது தானே. டான்ஸ் ஆடுறீங்க, நிற்கிறது டான்ஸ் ஆடுற மாதிரி தானே இருக்கு. போனதுக்கு அப்புறம் யோசிக்க கூட சரியா இந்த லிஸ்ட்டை நம்ம தெரியப்படுத்திருக்கலாம். இப்போ அண்ணாவை பற்றி என்ன சொல்ல போறீங்க? அண்ணா நல்லா பேசுறேண்ணா, சொல்லுங்க. இப்போ அண்ணாவை பற்றி சொல்லுங்க. சொல்லுங்களே. வரக்குள்ளே சொன்னாவோ மாலை ஓட்டிக்கிறான்னா வடியா இருக்கான். அப்படியா? உண்மையா சொன்னதா? சொன்னீங்களா? பாத்தீங்களா? அப்படியே இப்ப ஆனா பாருங்க, சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து வீடியோல பேச மாட்டாங்க. ஆனா வீடியோ இல்லாமண்டா பேசுவோம். இப்ப நாங்க வீடியோ கட் பண்ணினா கட்டாயமா பேசுவோம். இப்ப அம்மா பேசணும் அப்படித்தானே? ஏன் வடி வரைக்கினா சொல்லுங்களே. உங்களோட அண்ணன் தானே, அதான் வடிவா இருக்கு. இப்ப நீங்களும் வடிவா தானே இருக்கீங்க, அதே போலதான் இப்ப நானும் வடிவா இருக்கேன். நன்றியா? பாத்தீங்களா சொல்லறீங்க விலங்கல்லவா? அது ஆடுறீங்களான்னு தானே வடிவனை சட்டுண்டு போட்டுருக்கீங்க. சரியா தங்க? சரி. இப்ப அதான் நான் உங்களுக்கு அண்ணன். சரி, அதனாலதான் இப்ப தங்கச்சியோட சும்மா விளையாடினா சரியா? கால் கடுக்குதா தங்கச்சி? இல்லையா? சரி, ஓகே. இப்போ சரியாக்கா, இப்போ வந்ததுக்கு நாங்கள் ஒரு உதவியோடு நாங்கள் கட்டாயமாக செய்வோம். இப்போ அந்த உதவி என்னக்கா? இப்போ நாங்கள் வந்ததுக்கு வீடியோ பார்க்குறீங்க தானே. இப்போ நாங்கள் கடைசியில் இப்போ அவங்களோட கஷ்ட நிலைமையை கேட்டதுக்கு பிறகு இப்போ அவங்களோட நிலைமையை பார்த்து ஒரு உதவியோடு நாங்கள் செய்கிறேன். இப்போ என்ன இப்போ அத்தியாவசியமாக தேவைப்படுது உங்களுக்கு? சாப்பாட்டுக்கு தானே? இப்போ இவட படிப்பு செலவுக்கு இப்போ அக்கா சொன்னாங்க. இப்போ மேலதிகமான உதவி என்றா பிள்ளைக்கான படிப்பு செலவு தான். அடுத்தது கேட்டாவோ அந்த மேக்கப் செட் கேட்டாவோ, சைக்கிள் கேட்டாவோ, ஐஸ்கிரீம் டெய்லி வேணுமெல்லாம் கேட்டாவோ, இப்போ அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும் தானே. கேட்கறது வேண்டி கொடுக்கணும். கேட்கறது வேண்டி கொடுக்க இல்லாட்டி சரி எல்லாமே வாங்கி கொடுக்கணும். அதுக்கேற்ற காசு நம்மகிட்ட வேணுமே, இருக்கிறத வச்சு தான் அதுக்கு செய்யலாம். சரி, ஓகே. இப்போ நாங்கள் வந்ததுக்கு ஒரு உதவியோட நாங்கள் செய்கிறோம். சரி, ஓகே. இப்போ உதவியை கொடுப்போம். என்ன வாங்குவீங்க? இப்போ என்ன தேவை உங்களுக்கு? வைக்கப்படுறீங்க. இப்போ கேமரா ஒன் பண்ணதுக்கு பிறகு நெளிவாவா? நல்லா நீ வந்து பேசணும். இதற்கு முதல் இப்போ கேமரா ஆன் பண்ணல, எங்களை பார்த்து இருந்தா. இப்போ கேமரா ஆன் பண்ணி பேசினதுக்கு பிறகு சரி, என்ன வேணும் உங்களுக்கு? என்ன இப்போ உடனடியாக இப்போ என்ன வாங்குவீங்க? இப்போ நாங்கள் காசு தந்தா இப்போ அண்ணன் தாரணும் உங்களுக்கு காசு. என்ன வாங்குவீங்க உடனே கடைக்கு போயிட்டு? போய் சொல்லக்கூடாது. இல்லை, காசு இருந்தா தெரியும் தானே. என்ன வாங்குவீங்க கடைக்கு போய்? அம்மாட்ட கொடுக்குறதுனா அதை போய் உண்மையை அம்மாட்ட கொடுப்பீங்களா? என்னம்மா வேண்டிய காசு கிடைச்சா கடையில்? ஐஸ் பண்ணலாமா? சரி சரி. இப்போ நான் ஒரு உதவியோடு நான் தாரேன். என்ன பாருங்க, இதில் வளரிக்கணும். என்ன நீ எல்லாத்துக்கும் நோண்டுது பாருங்க. நீ பாருங்க, கொண்டு தாங்க அண்ணன். இல்லை, சொல்லுங்களே வாயால சொல்லுங்களே. எவ்வளோ உண்டு? 1500, 2500, 3000. எப்படியா லேட் ஆயிருமே. 3500, 4000, 4500, 5000, 5500, 6000, 6500, 7000, 7500, 8000, 8500, 9000, 9500, 10000, 10500, 11000, 11500, 12000, 14000.
24,000 25,000 பார்த்தீங்கன்னா சரியா தானே மத இடையில குழப்பிட்டோன்னு பார்த்தா சரியா தானே இருக்கிறாவு வச்சுக்கோங்க சரியா நான் கோல் எடுத்து கேட்கணும் இப்போ கையில் கொடுத்தேன் பார்த்தா அம்மாட்டான் கொடுக்குறோம் இது உண்மையாது காசு இருந்தா கொடுப்பீங்களா வீடியோன்றதால தானே கமராக்கு முன் கமராக்கு பின் அப்படி இருக்கக்கூடாது இப்போ அம்மாட்ட கொடுத்தீங்க தானே அதே போல் இருக்கணும் சரியா இதில் இப்போ எவ்வளோ உங்களுக்கு தேவை இப்போ பாக்கெட் மணி எவ்வளோ தேவை உங்களோட கையிலையும் காசு இருக்கு தானே வேணும் எவ்வளோ தேவை 500 ரூபாவா ஐஸ்வரம் வாங்கியா சரி அப்போ இதில் இப்போ இவைக்கு தேவையான கொப்பி பேக்கும் கேட்டாங்க அதை வாங்கி கொடுங்க இப்போ அதற்கு பிறகு கட்ட உதவி கிடைக்கணும் இப்போ மற்றது சைக்கிள் கேட்டாங்க அடுத்தது என்ன கேட்டீங்க அதை ஒன்றும் கேட்கல கொம்பாஸ் கொப்பி இதில் நான் நினைக்கிறேன் இப்போ சில்பர் இல்லையா வடிவான சில்பர் வேணும் அப்படியா பார்த்து வச்சிருக்காங்க சில்பர் ஓட்டு அதான் நம்ம இப்போ 25,000 தந்திருக்கிறேன் இப்போ சாப்பாடு செலவுக்கு தானே கேட்டீங்க சரி இப்போ என்ன கேட்குற உடனடியாக அதை வாங்கி கொடுங்க மிச்சத்தை நீங்கள் சாப்பாட்டுக்கு மருத்துவ செலவுக்கு விடுங்க சரியாம்மா இப்போ சந்தோஷமாக சாப்பிடுங்கள்ல சரியா இவ என்ன கேட்குறவன்னு பார்ப்போம் இப்போ தொலைபேசி மூலமாக எடுத்து அதுக்கு இப்போ நாங்கள் போனதுக்கு பிறகு சரி இப்போ இந்த உதவியை யார் செய்தேன்னு நான் சொல்லிடுறேன் வாட்ஸ்அப் நேம் சுயா அவங்க கனடாவில் இருக்கிறாங்க அவங்களோட ஒரு உதவியை தான் நான் கொடுத்துருக்கிறேன் 25,000 இப்போ நான் வாட்ஸ்அப்பில் பார்க்குறேன் 2 உங்களோட வயது பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க பாருங்க இப்போ நான் நினைக்கிறேன் அந்த அக்காவோட பிள்ளைகள் உண்டு இப்போ ஓகே இப்போ அந்த அக்காவும் சந்தோஷப்படுவா இப்போ உங்களுக்கு அந்த பணத்தை நான் தந்ததுக்கு சரி நன்றி அக்கா இப்போ அந்த அக்கா என்ன சொல்ல போகிறீங்க சுயா அக்கா கனடாவில் இருக்கிற உங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு 100 கோடியாலும் வாழணும் நன்றி இப்போ எப்படி அக்கா அந்த உதவி எப்படி பயனுள்ளதாக இருக்கு இப்போ நான் தந்தது உங்களோட படிப்பு செலவுக்கும் உங்களோட மருந்து செலவுக்கும் போதிய அளவுக்கு அப்படி அப்போ நீங்களே சொல்லுங்களேண்ணாக்கா அப்போ தெளிவா இப்போ என்னென்ன உதவிகள் தேவைன்னு நீங்களே சொல்லுங்களேன் எனக்கு இந்த வீடை கொஞ்சம் செஞ்சு தரணும் இப்போ இந்த வீட்டில் இருக்கிறது கஷ்டமா இருக்கு இப்போ மழை வந்தா எங்களுக்கு வெளி பக்கம் போய்க்கலாம் ஒருடவும் போய்க்கிறாது இந்த வீட்டுக்குலாம் தண்ணிக்குள்ளேயே வச்சுருக்கணும் வயசு போனாக்கள் குளிர்கள் இருந்துச்சுன்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டம் எங்களை இப்போ பார்க்கறதுக்கு ஒத்தரும் இல்லையே இப்போ கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர்றதுக்கு எங்களுக்கு உதவிக்கு ஒத்தரும் இல்லை நாங்கள் தான் எங்களை பார்த்துக்கொள்ளணும் மற்றபடி தண்ணி வசதி மலசக்கூடம் இருக்கு எங்களுக்கு தண்ணி வந்து அடிப்பைப்பு தான் இருக்குது அதுல தண்ணி வந்து அதை குடிக்கிறல நாங்க அப்ப குடிக்கிற தண்ணி வெளியே போய் எடுக்கிறோம் அப்ப தண்ணி என்று சொன்னா இப்ப இந்த இடத்துல தண்ணி எடுக்கணும்னா என்ன செய்யணும் லைன் தண்ணி வருதா லைன் தண்ணி அந்த சந்தி மட்டும் தான் இங்க எடுக்கலாம் லைன் தண்ணி இங்க எடுக்கலாம் அப்ப அதற்குரிய வசதி இல்லாம இருக்கிறீங்களா அப்ப பாரு மலசல கூட இருக்கு தண்ணி வசதி இல்லையா அடுத்தது வீடு ரொம்ப மோசமா இருக்கு இப்ப ஒன்று குறிப்பிட்டீங்க இப்போ மழை காலங்களில் குளிர்கள் வந்தால் இப்போ என்ன செய்யறேன் இப்போ நாங்கள் பார்த்தோம் நாங்கள் மண் தரதான் அடுத்தது பாம்பு நிறைய திருறது பாம்பு நிறைய வாருதா இப்போ இவங்களை வச்சிருக்கிறேன்னு சொன்னா சரியான பயம் எங்களுக்கு மழை காலம் வாக்கல் ரூட்டங்களுக்கு படுக்க போகவே இல்லை என்ன சொன்னா இங்க இருந்து அந்த தொங்கல் மட்டும் தண்ணி சரியான இதெல்லாம் வந்து இந்த இடுப்பளவுக்கு தண்ணி இருக்கும் அப்படி தண்ணி வெட்டகிரம்பே இல்லாதவங்களுக்கு இருக்கிற சாப்பாடை சாப்பிடுறது வீட்டுக்கு இருக்கிறாங்க அப்படியா தண்ணி என்றதால வெளியில போகல வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இருக்கிறது குடிக்கிறதுக்கெல்லாம் தண்ணி கஷ்டம் அங்க முன்னுக்கு போய் தான் எடுத்து வர ரோட்ல போய் தான் எடுத்து வர்றது சரி ஓகே இப்போ இந்தந்த உதவிகள் தேவை சரி ஓகே இப்போ இந்த வீடியோ தொடர்ச்சியா பார்த்துருப்பீங்க இப்போ ஒரு மகள் அவர் அங்கே இருக்கிறாங்க தானே இப்போ அவங்க கஷ்டப்படக்கூடாது இப்போ அம்மாவோட நிலைமை மகளுக்கு வந்துருக்கு இப்போ உங்களோட நிலைமை இந்த மகளுக்கு வரக்கூடாது அப்போ ஒரு நிம்மதியான சூழல்ல இப்போ எல்லா வசதி இப்போ மற்ற பிள்ளைகளுக்கு படிப்புக்கான வசதி கிடைக்கிற மாதிரி இந்த மகளுக்கும் கிடைக்கணும் இப்போ ஓகேங்க இப்போ உதவி செய்வீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு உதவி செய்ய வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை நான் இந்த இடத்துல குறிப்பிடுறேன் 075 65 91 125 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்க சரியா எதுவும் சொல்ல போறீங்களா இல்லையா அந்த போட்டோ பார்த்தீங்க தானே அவங்களுக்கு நன்றி சொல்லிடுங்க உங்களோட ஒரு சின்ன உதவி செஞ்சாங்க அந்த போட்டோ பார்த்தீங்க தானே வாட்ஸ்அப்ல காட்டினேன் இப்போ அவங்களுக்கு நன்றி சொல்லுங்களேன் உங்களை பிள்ளை சின்னாக்கள் தானே அவங்களும் உதவி செஞ்சவங்களுக்கு நன்றி சொல்லுங்களே உதவி செஞ்சவங்களுக்கு நன்றி நன்றி
எனக்கு வந்து தேங்க்யூ. இங்கிலீஷ் எல்லாம் பேசுவீங்களா நல்லா? இல்லையா? இங்கிலீஷ் எல்லாம் பால கிளாஸுக்கு சேர்க்கும். சரி, ஓகேங்க. சந்தோஷம். இப்போ உதவி ஒன்று நான் கொடுத்துருக்கிறேன். இப்போ மேலதிகமான உதவிகளும் தேவைதானே, கட்டாயமாக கிடைக்கணும். ஓகே, இந்த வீடியோ தொடர்ச்சியாக பார்த்தவங்களுக்கு நன்றி. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.